ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொள்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 20:10 முதல். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லிய பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நடந்த முதல் சம்பவம் இந்த மகதலேனா மரியாளுடைய சம்பவம் என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். வேதத்திலே 9 பேர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கடந்த முறை சொல்லியிருக்கிறேன், அதை நான் மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். சாரிபாத் விதவையினுடைய மகன் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். சூனமியால் மகன் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். எலிசாவின் நாட்களில் எலிசா இறந்த பின்பு அந்த கல்லறையின் மீது ஒரு பிரேதம் விழுந்து அந்த மனிதன் உயிரோடு எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. 4வதாக நாயினூர் விதவினுடைய மகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். 5வதாக எவரு என்று சொல்லக்கூடிய 100க்கு அதிபதியினுடைய மகள், 12 வயது நிரம்பிய மகள் உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாள் ஆன பின்பும் லாசரு என்கிற மனிதனை இயேசு உயிரோடு எழுப்பினார். 7வதாக பேதுருடைய ஊழிய நாட்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தொற்கால் எனப்பட்ட தபித்தா உயிரோடு எழுப்பப்பட்டார். 8வதாக பவுல் ஒரு முறை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மேல் மாடியிலிருந்து ஒரு வாலிபன், ஐதீகு என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் கீழே விழுந்து மரித்தான். அவனை ஜெபித்து உயிரோடு எழுப்பினார். இப்படி 8 பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். 9வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்து உயிரோடு எழுந்தார். அந்த 8 பேருக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அதை 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். மற்ற 8 பேர் மரித்து உயிரோடு எழும்பினார்கள். இயேசுவும் மரித்து உயிரோடு எழும்பினார். அவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அப்படின்னா மற்ற 8 பேரும் மரித்து உயிரோடு எழுப்பினாலும் மீண்டும் என்ன செய்து விட்டார்கள்? மரித்து விட்டார்கள். ஆனால் இயேசு மாத்திரம்
உயிரோடு எழும்பினவர் மறுபடியும் மரிக்கவில்லை. மரித்தோரிலிருந்து எழும்பினவர்களில் முதல் பலனானவர். முதலில் அவர்தான் அப்படி ஒரு பலனை பெற்றிருக்கிறார். ஒரு நாள் அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் கூட மரித்து போவோமானால் அவர் வருகையின் போது மரித்தோர்கள் எல்லோரும் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தின் முதல் பலனாக இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் சம்பவத்தில் அநேகர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் அதை பார்த்திருக்கிறார்கள், அதை அனுபவித்திருக்கிறார்கள். திரளான மக்கள் நேரடியாய் பார்க்கும்படி ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரிலும் ஒரு சிறப்பான ஒரு நபராகத்தான் இந்த மரியாளை, மகதலேனா மரியாளை நான் பார்க்கிறேன். மரியாள் என்ற பதம் வேதத்துல புதிய ஏற்பாடுல 7 விதமான மரியாள்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாயின் பெயரும் கூட மரியாள் தான். லாசருடைய சகோதரியின் பெயரும் கூட மரியாள் தான். கிளையோப்பாவின் மனைவி மரியாள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்குவின் தாயாகிய மரியாள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில நாம் வாசிக்கிறோம். ரோமாபுரியில ஒரு ஸ்திரீ ஊழியம் செய்தால் அவருடைய பெயர் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேயின் தாயாகிய மரியாள் என்று வேதம் சொல்லுகிறது. 7வது மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மக்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் கப்பர்நகும்ல, அந்த கலிலேயா பகுதியில காணப்பட்டது. அந்த கிராமத்திலிருந்து இந்த மரியாள் வந்ததுனால மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்டதாக குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மரியாளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்று சொன்னால், நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் அவரோடு கூட இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும் அங்கு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, இயேசுவின் சீஷர்கள் இருந்தாலும் அந்த இயேசுவின் சீஷர்களோடு கூட அவருடைய ஊழிய பாதையில சிலர் சுகமாக்கினார்கள் இல்லையா, ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார் இல்லையா, அவங்களும் கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா இயேசுவோடு என்ன செஞ்சிருக்காங்க, பயணம் செய்ததாகத்தான் வேதத்துல நாம பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாக யோவன்னா, அங்க இன்னொரு ஸ்திரீ சொல்லப்பட்டிருக்கிறது, யோவன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ. அப்புறம் சூசன்னாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ இருந்திருக்காங்க. அவங்க தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட. அப்போ சகோதரிகள் ஒரு பெரும் கூட்டம் இயேசுவோட என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. சிலருடைய பெயர் தான் மரியாள், சூசன்னாள், யோவன்னாள் போன்ற சிலருடைய பெயர் வேதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்க தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆஸ்திகளால். இப்ப அந்த மரியாளை குறித்து சொல்லும் பொழுது, அந்த அம்மா கொஞ்சம் வசதியானவங்க, அந்த அம்மாவோடு இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியானவங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த மாத்திரத்தில் அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் பார்த்தார்கள். இயேசுவினிடத்தில் பிரசங்கத்தை எல்லாம் கேட்கிறார்கள். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஒரு மனிதன் மரித்தால் அவன் எங்கு போக வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் அவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல இந்த ஞானசான சத்தியத்துக்கு நேராக அவன் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் பேசின அந்த உபதேசங்கள் இன்று கூட நம்முடைய திருச்சபையில் சுமார் 7 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் 3வது ஆராதனையில்.
உங்களில் யாராகிலும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் அந்த ஞானஸ்தான சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுனுடைய சத்தியத்திற்கு எல்லாம் இந்த சகோதரிகள் அப்படியே ஆவலோடு கேட்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார். தங்கள் ஆஸ்திகளால். சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி அது 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்தது. ஒருவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அந்த கப்பலில் இருந்த அனைவருக்கும் அந்த 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஒரு கோல்டன் அவர்ஸாக காணப்பட்டது. ஆனால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. பல மணி நேரம் கழித்து ஒவ்வொரு பிரேதத்தையும் எடுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய கோட் சட்டப்பைக்குள்ளாக $20,000 அந்த புத்தம்புது நோட்டை வைத்திருந்தார். ஆனால் அந்த பணம் அவரை காப்பாற்றவில்லை. அவர் என்ன செய்திருப்பார்? அந்த கப்பல் மூழ்கிறது. அவர் கொண்டு வந்திருந்த லக்கேஜ், அவர் கொண்டு வந்திருந்த பெட்டி, பேக், அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, எப்படியாக ஒருவேளை நான் தப்பித்துக் கொண்டால் அந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற அத்தனை பணத்தையும் எடுத்து தன்னுடைய சட்டைப்பைக்குள்ளாக வைத்துக் கொண்டார். பணம் அவரை காப்பாற்றவில்லை. அவரோடு சேர்ந்து அந்த பணமும் மூழ்கிவிட்டது. அநேக நேரம் நம்முடைய ஆசைகள் எல்லா நேரம் நமக்கு கை கொடுக்காது, எல்லா நேரம் நம்மை காப்பாற்றாது. ஆகையால் நம்முடைய ஆஸ்திகளாலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த மரியாள் தன்னுடைய ஆஸ்திகளாலே ஆண்டவருக்கு அவள் ஊழியம் செய்தார். இந்த சகோதரிகள், நான் ஏன் இந்த பிக்சரை போட்டு பார்த்தேன்னா, அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போன இடங்களெல்லாம் அந்த சகோதரிகள் பின்பாக போயிருக்கிறார்கள். அந்த சிலுவையின் காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கும் அந்த சகோதரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாயும் நிற்கிறார்கள். இந்த மகதலேனா மரியாளும் இருக்கிற அங்கு சில சகோதரிகள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவோடு எல்லா நேரமும் இந்த சகோதரிகள் இருந்தார்கள். இப்ப நீங்க அந்த கல்லறை அண்டையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ தன்மை இந்த மகதலேனா மரியாளுக்கு நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த கல்லறைக்கு காலையில் அதிகாலையில வர்றாங்க, இருட்டோடு என்று சொல்கிறது. ஒரு பெண், இன்னைக்கு இருக்கிற மாதிரி கல்லறை ஒட்டிய வீடுகள்லாம் அன்னைக்கு இருக்காது. அதெல்லாம் ஒதுக்குப்புறமாக. ஏன் நம்ம சில வருடங்களுக்கு முன்னால நம்ம வீட்டுல பாத்ரூம் கூட என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய வீட்டுல ஒதுக்குப்புறமாக தான் என்ன செய்வாங்க, பாத்ரூம் டாய்லெட் வைப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்குலாம் தான், ஒரு 30-40 வருஷமா தான் என்ன செய்யறோம், அட்டாச் பாத்ரூம் என்ன செஞ்சிடும் வச்சு பழகிட்டோம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக. அப்போ கல்லறை என்பது ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அதிகாலை இருட்டோடு ஒத்த அந்த பெண் என்ன செய்கிறான்னா, காலையில் அந்த சில கந்த வர்க்கங்கள், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறார்கள். அந்த எம்ஃபார்மர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரேதம் சடலம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அது சம்பந்தமான கந்த வர்க்கங்கள், தைலங்கள், இவங்கெல்லாம் அன்னைக்கு ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள். அந்த அதிகாலையில் அந்த அம்மா எடுத்துட்டு ஓடி வராங்க. அந்த அதிகாலையில் வந்த உடனே இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை அந்த அம்மாவுக்கு தான் முதல்ல தெரியுது. தெரிஞ்ச உடனே இந்த அங்க உள்ள ஆள் இல்லைங்கிற தகவல் பார்க்கறாங்க. இயேசு அங்க இல்லை. உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஓடி போய் அவருடைய சீஷர் இடத்துல சொல்றாங்க. சீஷர்களும் ஓடி வந்து யோவான், பேதுரு போன்றவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. அந்த சம்பவத்தை நான் நேற்று வாசித்து பார்த்து அவர் இல்லைன்னு உடனே அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா திரும்ப போய்விட்டார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கல்லறையில் இயேசுவின் சரீரம் இல்லை என்றவுடன் சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனாளோ கல்லறையை விட்டு என்ன செய்யலையா, போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறையை விட்டு அவ போகல. அடுத்த வசனம், மரியாள் கல்லறை அருகே வெளியே அழுது கொண்டே இருக்கிறார். சீஷர்கள் போய்விட்டார்கள். இந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த அம்மா காலையில வந்திருக்காங்க,
கந்த வர்க்கங்களோடு சில தைலங்களோடு வந்திருக்காங்க. அங்கு இயேசு இல்லைன்னு சொன்ன உடனே சீசர் இடத்துல அவருடைய நம்பிக்கையெல்லாம் இவங்களுக்கு எதுனா தெரியுமா? விலையேறப்பட்ட அந்த தைலம், இந்த அம்மாவுடைய ஊர் கலிலேயா பக்கத்துல இருக்கு. இங்க நடக்கிறது எருசலேம்ல நடக்குது. எருசலேம்ல பஸ்காவுக்காக எல்லாரும் என்ன செய்வாங்க, வருவது வழக்கம். எல்லாரும் பஸ்காவை கொண்டாடும்படி வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரும் பொழுது இவர்களும் வந்திருப்பாங்க. எந்த ஆயத்தமும் இல்லாம தான் வந்தாங்க. அப்ப நான் யோசித்தேன், அவங்க கொஞ்சம் ஆஸ்தி உள்ளவங்களா இருந்தாலும் அவங்க கையில இருந்த பணமோ அல்லது ஆபரணங்களோ அந்த இடத்துல எருசலேம்ல கொடுத்து என்ன செஞ்சிருக்கணும், அந்த தைலம் எல்லாம் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிருக்கணும். ரெடி பண்ணி காலை இருட்டோட போறாங்க. அங்க இல்ல. சீஷர்களை கூட்டு அழுதுட்டே கேட்கிறாங்க, இங்க இல்லையே என்ன. அவங்களும் பார்த்தாங்க, குளிஞ்சு பார்த்தாங்க, இல்லைன்னா உடனே போய்விட்டார்கள். ஆனா இந்த அம்மா மறுபடியும் போகலைங்க. அங்கேயே நின்று அழுது கொண்டிருந்தால் அந்த அம்மா, நான் நினைக்கிறேன், அந்த சீஷர்களை விட அதிகமாய் நேசித்தவர்கள். அல்லேலூயா. சகோதரிகளை நம்ம சாதாரணமா இடம் போடக்கூடாது. அந்த நேசம் பாருங்க, அந்த நேசம். அந்த சகோதரி என்ன நினைச்சிருப்பா, 7 பிசாசுகள் எனக்கு பிடித்திருந்தது. இந்த பிசாசு வரும் பொழுது எவ்வளவு பாடு அனுபவித்திருப்பார், எவ்வளவு பாடு அனுபவித்திருப்பார். சில நேரங்களிலே சில பிசாசு பிடித்த சகோதரனையோ சகோதரியோ ஜெபம் பண்ணி, ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ண உடனே போயிடும், ஒரு சில போராட்டங்களை செய்து விட்டு தான் போகும். அவங்க விடுதலை ஆன பின்பு அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. 4-5 பேர் சேர்ந்து என்னை அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி உடம்பெல்லாம் வலிக்குது. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அது அவ்வளவாய் சேதப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. பைபிள்ல ஒரு தகப்பன் சாசு பிடித்திருந்து தன் மகனை கொண்டு வருகிறார். அது அவனை வாயில் நுரை தள்ள பண்ணும், அவனை கீழே விட தள்ள பண்ணும், சில நேரங்களில் நெருப்புகளில் அவனை தள்ள பண்ணும். கொடுமையான ஒரு வேதனை, கொடுமையான ஒரு வேதனை. 7 பிசாசுகளுக்கு இருந்தது. அந்த 7 பிசாசுகள் நிமித்தமாக சில நேரங்கள் தற்கொலைக்கு நேராய் ஓடி இருக்கலாம். சில நேரங்கள் தன் வஸ்திரங்களை இழந்தவளாய் ஓடி இருக்கலாம். இந்த கொடுமை வேதனை. ஒரு நாள் இயேசு அவளை பார்த்தார். அவளுடைய வேதனையிலிருந்து, அவளுடைய துன்பத்திலிருந்து அவளுக்கு விடுதலை தந்தார். அவள் நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் என்ன நன்மை செஞ்சிருக்கிறார். ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா சிலருக்கு சாட்சி சொல்ல தெரியாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை சில நேரங்களில் மறந்து போகிறார்கள். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அழிவின் பாதையில இருந்தீங்க, எவ்வளவு கீழே இருந்தீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க சிறு பிராயத்துல இருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உங்களை படியாக மேல் நோக்கி உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீங்கள் விரும்பினதிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறாரு. நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. தன் ஆத்துமாவுக்கு உபதேசிக்கிறார், மறக்கவே கூடாது. இந்த சீஷர்கள் எத்தனை நன்மைகளை அவர்கள் பார்த்தார்கள், எத்தனை நன்மைகள். எல்லா நன்மைகளும் ஒருவேளை வேதத்தில் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம். பேதுருடைய வீட்டுக்கு போகிற அவருடைய மாமி ஜுரமா இருக்கும் பொழுது இயேசு அவளை என்ன செய்தார், தொட்டு சுகமாக்கினார். பசியோடு இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் பந்தி விசாரிப்பு. மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடைகள்? 12 கூடைகள். சரியா மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண ஒரு இலையில அங்க பந்தி விசாரிப்புனா இவங்களுக்கு கூட முழுவதும் கொடுத்தார். இப்படி பல காரியங்கள். இயேசுவோடு பரிசேயர் சதுசேயர் இயேசுவின் சீஷர்களை குறை சொல்லும் பொழுது, குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது இயேசு குறுக்கிட்டு அவர்களை காப்பாற்றின விதத்தை நீங்கள் பாருங்களேன். ஓய்வு நாளில அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, அங்கேயும் காப்பாற்றுகிறார். அவங்க உபவாசம் எடுக்க மாட்டாங்களா என்று சொல்லும் பொழுதும் அங்கேயும் அவர்களுக்கு அவர் பரிந்து பேசுகிறார்.
காப்பாற்றுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வரும் பொழுது, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம். அப்படியானால் இவர்களை எல்லாம் போக விட்டு விடுங்கள். அங்கேயும் காப்பாற்றுகிறார். இப்படி பல இடங்களிலே காப்பாற்றி எத்தனையோ நன்மைகளை செய்தவர்கள். அந்த அதிகாலையில இருட்டோடு ஒரு ஸ்திரீ வந்தா பாருங்க, நன்றி உள்ள இருதயத்தோடு. இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவ வந்துதான் சொல்றா, இயேசுவின் சரீரத்தை அங்க காணும். சரி, வந்தாங்களே, வந்து பார்த்தாங்களே, ஒரு பதபதிப்பு இல்லை. பார்த்தாங்க, இல்ல, சரி போயிட்டாங்க. ஆனா அவளோ மீண்டும் போகாமல் அதே இடத்துல நின்று என்ன செய்து கொண்டிருந்தாலும் அழுது கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ரியல் வர்ஷிப்பை பார்க்க முடியுதுங்க. அந்த நேசம், அந்த பாசம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த கல்லறையை விட்டு அவள் போகாமல் இருந்தார். கொஞ்சம் அதுக்கு முந்தின நாள் நீங்க பாத்தீங்கன்னா, சிலுவையின் அந்த காட்சி நேரத்திலும் கூட அவ அங்க இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். கவனிக்கணும், நின்று கொண்டிருந்தார். கொஞ்சம் கற்பனைய ஓட விட்டு பாருங்கள். அந்த சிலுவையின் அருகே இயேசு அந்த காடிகளை வாங்கி, தாகமாயிருக்கிறேன், முடிந்தது, இன்று என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். ஒரு தேவனுடைய சித்தத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தம் எல்லாம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த மரியாள் கீழே இருந்து அந்த சிலுவையில் இருக்கிற இயேசுவுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல விரும்பி இருப்பார். ஒரே ஒரு ஆறுதல் என் வாயிலிருந்து அவருக்கு வந்துவிடாத ஆறுதல் சொல்ல. திரளான ஜனங்கள் சூழ்ந்து இருக்காங்க. இயேசுவின் தாய், இந்த மரியாள் போன்றவர்கள் இந்த சிலுவையின் கீழே நிற்கிறாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? எப்படி ஆறுதல் சொல்லியிருக்க முடியும்? என்ன சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்க முடியும்? இவங்க இந்த கல்லறையில் நிற்கிறாங்க, சிலுவையில் நிற்கிறாங்க. அப்படியானால் அந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசுவும் சீசர்களும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு என்ன செய்தார்கள்? கைது செய்கிறார். அது இரவு ஜாமம் ஆகியால சகோதரிகள் அங்க இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனா பொழுது விடிஞ்ச உடனே இப்ப இயேசுவை பிடித்துக் கொண்டு எங்க போனார்கள்? முதல்ல பிரதான ஆசாரியனுடைய வீட்டிற்கு கொண்டு போனார்கள். அப்ப காலையில என்ன செய்திருக்கோம்னா, தகவல் காட்டு தீ மாதிரி என்ன செஞ்சிருக்கோம்? பரவி இருக்கும். அப்போ இந்த சகோதரிகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஏன்னா இவங்க இயேசுவோடு கூட செஞ்சவங்க இல்லையா, இயேசுவோடு பயணம் செஞ்சவங்க இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் தீவிரித்து அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டிற்கு அங்கு போகும் பொழுது அங்க என்ன நடந்ததுதான்? பரியாசம் பண்ணினார்களாம். இயேசுவை கட்டி வைத்திருப்பார்கள். நான் வாசித்து பார்த்தேன். ஆசாரியனுடைய வீட்டில் என்ன நடந்தது? அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை அடித்தார்களாம். இந்த மரியாள் அந்த ஆசாரியனிடத்துல அலமோதி யாரையாகிலும் பிடிச்சு ஏன்னா பேதுரு ஒரு சீஷனை பிடிச்சு என்ன செய்யறாரு? உள்ள போறார் அந்த இரவு நேரத்துல. இவளும் இவனை செல்வந்தம் வசதியான பெண் அல்லவா, எப்படியாகிலும் யாரையாகிலும் பிடிச்சு இயேசுவுக்காய் பரிந்து பேசு அந்த ஆசாரியனுடைய வீட்டில அவர் முயற்சி கண்டிப்பா செஞ்சிருப்பார். அவர் பரியாசம் பண்ணாங்க, அவரை அடித்தாங்க, கண்களை கட்டி முகத்தில் என்ன செய்யறாங்களா? அறைந்தார்களாம். சீசர்கள்லாம் சொன்னாங்களாம், உன்னை அறைந்தது யார்? தீர்க்க தரிசனம் சொல்லு பார்க்கலாம் சொன்னாங்க. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவரை கிண்டல் பண்ணி, வேதம் அப்படிதான் சொல்லு, கிண்டல் பண்ணி தூஷண வார்த்தைகள் என்ன பண்ணாங்களாம்? எப்படியாக இயேசுவை விடுதலையாக்கிடணும், எப்படியாக அந்த கிண்டல் வார்த்தைகள் மத்தியில இவன் நல்ல வார்த்தையை சொல்ல பார்க்கிறார். அநேகர் பரியாசம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல முயற்சி செய்கிறார்.
இப்படி இயேசுவை அடித்து சித்திரவதை செய்து அவமானப்படுத்தின பின்பு அவரை எங்க கொண்டு போனாங்களா? அடுத்தது ஆலோசனை சங்கத்திற்கு கொண்டு போனார்கள். அப்போ ஆசாரியனுடைய வீட்டிலே இந்த மகதலேனா மரியா எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம் அவரை காப்பாற்ற, அவரை விடுவிக்க. ஆலோசனை சங்கம், அவங்க முக்கிய தீர்மானங்கள் எடுக்கிற, ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுகிற ஒரு இடம். இனி அடுத்தது என்ன செய்யலாம், என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம், இவரை எப்படி கொண்டு போகலாம், முக்கிய தீர்மானம். இந்த இடத்துல ஆகிலும் ஏதாயிலும் செய்து விடலாம் என்று அவள் ஓடியிருப்பார். ஆசாரியனுடைய வீட்டிலும் அவளால் ஒன்றும் செல்ல முடியவில்லை. ஆலோசனை சங்கத்தினிடத்திலும் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆலோசனை சங்கத்தில் தீர்மானம் எடுத்து பிலாத்தினிடத்திலே கொண்டு போகிறார். பிலாத்தினிடத்தில் சொல்ற, கலிலேயா முதற்கொண்டு இந்த எருசலேம் வரையிலும் இப்படி அவர் பிரசங்கிக்கிறார். பிலாத்து பார்க்கிறார், இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லையே, இவரை தண்டிக்கிறது ஒரு குற்றமும் இல்லையே. இந்த பிலாத்தினுடைய அரண்மனையில இந்த மரியா யாரை பிடிக்கலாம், பிலாத்தினிடத்துல எப்படி பேசலாம், துடிச்சிருப்பார். அந்த கலிலேயா முதற்கொண்டு என்கிற ஒரு வார்த்தை வந்த உடனே பிலாத்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் இல்ல, ஏரோது இடத்துல செய்யுங்க, கொண்டு போங்க. ஏரோதும் அங்கு வந்திருந்தார் என்று சொல்லுது. ஏன்னா அது பண்டிகை நாட்கள். அவர் கலிலேயாவில் இருந்தாலும் எருசலேமுக்கு வந்திருந்தார். உடனே என்ன பண்ணாங்க, அங்கிருந்து ஏரோதுக்கு கொண்டு போனாங்க. ஏரோது வீட்டுக்கு கொண்டு போகும் பொழுது இவங்களும் ஓடி இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு பதிச்சு எங்கெங்கெல்லாம் என்ன பண்றீங்க, ஓடுவீங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவரை வெளியே எடுக்கிறது, யாரை பிடிக்கலாம், யாரை பார்க்கலாம், என்ன பண்ணலாம். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னால ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மனைவி அங்கு இங்கமா ஓடுறாங்க. ஏன்னா கடையில ஏதோ ஒரு புயலை வச்சிருக்காங்க, போதை பொருள், அது வைக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கெங்கேயோ ஓடி பார்க்கறாங்க. அந்த அரசியல் தலைவர், ஊர் பஞ்சாயத்து தலைவர், இவங்கள அதுக்குள்ள அவங்க போய் என்ன செஞ்சாங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. அப்போ இந்த அரசியல் தலைவர்கள் மற்றெல்லாம் சொன்னாங்க, அம்மா எஃப்ஐஆர் மட்டும் போடாம இருந்திருந்தா எப்படியாக என்ன பண்ணிருப்போம், நாங்க பேசியிருந்தோம், கொஞ்சம் முன்ன வரக்கூடாதா, இனி எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நீங்க அவங்கள போய் பாருங்க, இவங்கள போய் பாருங்க, அந்த அட்வொகேட்ட போய் பாருங்க. கோர்ட்டுக்கு போயிடுச்சு. 15 நாள் அவங்க ரிமாண்ட் போட்டாங்க. அந்த வெளியே எடுக்கிறதுக்கு இன்னும் யார பார்க்கணும், எந்த அட்வொகேட்ட பார்க்கணும், இப்படி அலமோதி இந்த 15 நாளும் அவருடைய மனைவி அலமோனது எனக்கு ஓரளவு தொலைபேசியின் மூலமா தெரியும். ஆனா இயேசு இப்படித்தான் பிலாத்தினிடத்துல போகும் பொழுது, ஏரோடத்துல போகும் பொழுது, அங்க ஏரோடத்துல போயிட்டு என்ன நடந்ததா, அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணினாங்க. ஏரோத நிந்தித்து, அந்த நிந்திக்கிறத பார்க்கிறா, பரியாசம் பண்ணுறத பார்க்கிறா. கடைசியில ஒரு மினுக்கான வஸ்திரம் ஏரோது என்ன பண்ண, இயேசு மேல போடுறாரு. யூதருக்கு ராஜாவாப்பா, இந்த ராஜா மாதிரி போ, பரியாசம் பண்ணினார். மரியாளுக்கு ஒரு நீதி கிடைக்கல, ஒரு நியாயம் கிடைக்கல. ஏரோது என்ன பண்ணாருன்னா மறுபடியும் பிலாத்தின் இடத்துல என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிட்டார். இப்ப மறுபடியும் பிலாத்தின் வருது. அந்த கூட்டம்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. பிலாத்துனால ஒண்ணு செய்வார் ராஜாங்க, அவரால் ஒண்ணு செய்ய முடியல. இயேசுவை விடுதலையாக்க மனதாக இருந்தார். இயேசுவிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை, விடுதலையாக்க மனதாக இருந்தார். கொக்கரிக்கிறாங்க. இயேசுனுடைய பிலாத்தினுடைய மனைவி, அவளும் சொப்பனத்தின் மூலமா எச்சரிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது அவரிடத்தில் நிதானமாய் அவர் விஷயத்தில். பிலாத்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கிறார். மரியாதை ஏதோ ஒன்று, ஒருவேளை பிலாத்தின் மனைவியை கூட மரியாதை போய் பார்த்திருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாரு. பிலாத்து தன் கைகளை கழுவி, இதோட இரத்தப்பழி என்மேல் விழாதிருப்பதாக என்று சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். பிலாத்து என்ன ஒப்பு கொடுத்தார், வாரினால் அடித்து இவரை என்ன செய்யணும், சிலுவையில் அறை. அந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுது இந்த மரியா இயேசு மேல் விழுகிற ஒவ்வொரு அடியும், அவள் எத்தனையோ பிரயாசங்களை பட்டு ஒரு பிரயாசம் அவளுக்கு வாய்க்கல. இங்கேயாகிலும் அந்த அடியிலிருந்து அவரை காப்பாற்ற முடியுமா, முடியல. சிலுவை
மேலே சுமத்தப்பட்டது. இந்த எருசலேமின் நகர வீதி வழியாய் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். அன்னைக்கு அவங்க எல்லாம் கூட அழுதுகிட்டே வந்தாங்க. இந்த சகோதரிகள் மாத்திரமில்லை, எருசலேமில் சில சகோதரிகள் இயேசு நின்று அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அந்த வேதனை நிறைந்த காட்சி. நான் இந்த எருசலேமுக்கு போகும்பொழுது அந்த சிலுவை சுமந்த அந்த பாதையில ஒரு சிலுவை வச்சிருக்கிறாங்க, மரத்துல செய்யப்பட்ட சிலுவை. அது கொஞ்ச நேரம் சுமந்துட்டு திரும்ப கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துடணும். அதுக்கு $5. அந்த டூரிஸ்ட்ல வர எல்லாருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை, இயேசு சுமந்து போன இந்த பாதையில நானும் சிலுவை, ஆளாளு அந்த சிலுவையை மர சிலுவை தோல்ல வச்சுட்டு இந்த பக்கம் போட்டோ, அந்த பக்கம் போட்டோ, சிரிச்சுக்கிட்டு போட்டோ, அப்படியே அழுத மாதிரி ஒரு போட்டோ, அதுக்கு $5 கொடுத்து பணம். இன்னைக்கு ஊழியம் அப்படிதாங்க மாறிடுச்சு. ஒரு நாள் அது வேதனை நிறைந்த ஒரு நாளா இருந்தது, இன்னைக்கு அதுவே வியாபாரம் நிறைந்த ஒரு நாளாய் மாத்திட்டாங்க. ஆகையால் தான் அந்த குருத்தோலை நம்ம அன்னைக்கு அவர் பவனி வரும்போது தேவாலயத்தை என்ன செய்தாரு, புறா விற்கிறவங்களை பார்த்து என்ன பண்ணாரு, அதை எடுத்து கவிழ்த்து போட்டார். கல்லர் கொகையாய் மாத்துறீங்களே, வியாபார வீடாய் மாற்றுறீங்களே. இன்னைக்கு நிறைய காரியங்கள் வியாபாரமாய் மாறிவிட்டது. ஆனா நாம் அப்படி ஒரு நாளும் சிந்தி அப்படி போகவே கூடாது, அப்படி போகவே கூடாது. மீடியாவை பயன்படுத்தி எத்தனை வியாபாரமாய் ஊழியர்கள் வியாபாரமாய் மாறிவிட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடம் ரணகலமாக இருந்தது, ரணகலமாக இருந்தது, வேதனை நிறைந்த இடமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில தான் என்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு இந்த சிலுவை கீழே நின்று அழுது கொண்டிருந்தால், அந்த ஒண்ணுமே பண்ண முடியாது ஆறுதல் சொல்லலாம். என்ன ஆறுதல் சொல்லியிருக்க முடியும்? என்ன ஆறுதல் சொல்லியிருக்க முடியும்? ஆறுதலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த அதிகாலை இருட்டோடு, அந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த இருட்டோடு சில கந்த வர்க்கங்கள், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பிலாத்துடைய வீட்டிலே என்னால ஒண்ணும் பண்ண முடியல, பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே என்னால ஒண்ணும் பண்ண முடியல, ஏரோதுடைய வீட்டில என்னால ஒண்ணும் பண்ண முடியல, ஆலோசனை சங்கத்தின் மத்தியிலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, சிலுவையின் கீழே என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவர் மரித்து போனது சரீரத்துக்காகிலும் சில கந்த வர்க்கங்களை வாங்கிட்டு போற அந்த அன்பு, அந்த அன்பு அங்கு போகும் பொழுது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு போய் பார்க்கிறார், உள்ள இயேசுவின் சரீரத்தை காணும். பதைபதைத்து போகிறார், பதைபதைத்து போகிறார். அவருடைய எண்ணெல்லாம் என்ன தெரியுமா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த சரீரத்தை கொஞ்ச நாள் கெடாம வைப்பதற்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னால் இயன்றதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த மகதிர நாள் மரியாதை ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் வைத்து வச்சிருக்க? இன்னைக்கு கூட ஆசி சர்ச்சிலாம் அந்த அம்மாவுடைய நினைவு நாளை கொண்டாடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஜூலை 22 ஏதோ ஒரு நாள்ல அந்த அம்மாவோட நினைவு நாளுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆராதனை வைக்கிறாங்க. ஆண்டவர் இவ்வளவு உயர்த்த காரணம் என்ன அப்படின்னா, தன்னால் இயன்றதை, தன்னால் இயன்றது. ஒரு நாளும் பரலோகம் நம்மை மறப்பது இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் குடிக்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கு பலன் இல்லாமல் போகாது. தன்னால் இயன்றதை செய்யும். சில நேரங்களில் எனக்கு சில ஊழியத்தின் நிமித்தம் சோர்வு வரும். இப்ப எனக்கு சில ஊழியங்கள்ல நம்முடைய சபைங்கிறதுனால மனம் திறந்து பேசுற, வெளியே பேச முடியாது. சில கூட்டங்களுக்கு போக எனக்கு பிடிக்கல. அந்த கூட்டத்துக்கு வாங்க, இந்த ஆண்டு விழாக்கு வாங்க, அந்த கூட்டத்துக்கு வாங்க, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வாங்க, எனக்கு போக பிடிக்கல. அந்த கமிட்டி மீட்டிங் அவங்க போக பிடிக்கல.
ஆக்கப்பூர்வமா எதையும் அங்க செய்ய முடியல. ஆனா வீதியில இயேசுவை தெரியாத மக்கள் மத்தியில ஒரு கூட்டம் சொன்னா எவ்வளவு தூரம் வேணா வண்டி ஓட்டிட்டு எவ்வளவு வேணா செலவு பண்ணிட்டு போலாம். அங்க காணிக்கை கிடைக்காது, பிரசங்கம் பண்ணா அங்க நம்மளை வரவேற்க வசதி இருக்காது, அங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட நமக்கு இருக்காது, அங்க தூங்குறதுக்கு சரியான இடம் இருக்காது. ஆனா அங்க நின்று பிரசங்கிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார் பாருங்க, இயேசு கூட இருக்கிறார் பாருங்க. அதை போன்ற சுகம், அதை போன்ற ஆறுதல், அதை போன்ற சமாதானம் வேற எந்த கூட்டத்துல எந்த ஏசி ரூம்ல கிடைக்காது. என் நாமத்தின் நிமித்தம், அவர் அதுதான் சொல்ற, என் நாமத்தின் நிமித்தம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அது கொடுத்தாலும் பலன் இல்லாம போக தன்னால் இயன்றதை இவள் செய்கிறார். தன்னால் இயன்றது. இப்ப கல்லறை அருகே ஆள் நடமாட்டம் வந்துருச்சு, ஒரே பரபரப்பு வந்துருச்சு. சீஷர்கள் வந்து பார்க்கிறார்கள், யோவான் வந்து பார்க்கிறார், குனிந்து பார்க்கிறார், பேதுரு வந்து உள்ளே வந்து பார்க்கிறார். இப்ப ஆட்கள் வந்து போகிற இடத்துல யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத 3 பேர் இந்த மரியாளின் கண்ணுக்கு தெரிந்தார்கள். ஏன்? அவங்க கிட்ட இருக்கிற விசேஷம் அவ்வளவுதான். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவ அழுதுட்டே இருக்கிறா. திடீர்னு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி தெரியுது. அவ குனிந்து பார்க்கிறா. உள்ள பார்த்தா 2 தூதர்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு தூதன் இயேசு தலைமாட்டாண்ட, இன்னொரு தூதன் இயேசுவின் சரீரத்தை வைத்திருந்த அந்த கால் மாட்டாண்டை உட்கார்ந்து இருக்கிற 2 தூதர்கள். அந்த தூதர்கள் வெளிச்சமாய் காட்சியளிக்கிறார்கள், பிரகாசமாய் காட்சியளிக்கிறார்கள். இயேசு எத்தனையோ முறை பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார், தேவ தூதர்களை குறித்து பேசியிருப்பார். இப்பொழுதுதான் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பரலோக தேவ தூதனை அவர் தரிசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில், இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில், அந்த மகதலேனால் மரியாளுக்கு இருந்த அந்த ஆர்வமும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கும் எனக்கும் வருமானால், தன்னால் இயன்றதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று நீங்களும் நான் ஒப்பு கொடுப்போமானால், முதலாவது காட்சி பரலோக தூதர்களை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னால் இயன்ற செய்ய ஆயத்தமாயிருந்த ஆபிரகாமுக்கு பரலோக தூதர்கள் தன்னை காட்சி அளித்தார்கள். ஒரு பெரிய சந்ததியை 12 கோத்திரங்களை உருவாக்குற யாக்கோபுக்கு தேவ தூதர்கள் காட்சி அளித்தார்கள். இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை நீங்களும் நானும் செய்வோமானால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பரலோக தேவ தூதர்கள் காட்சி அளிப்பார்கள். அதை விட்டுட்டு நான் எந்த தியாகமும் செய்ய மாட்டேன், என்கிட்ட எந்த அர்ப்பணிப்பும் இருக்காது, ஆனா நான் பரலோக தேவனை தரிசிக்கணும், நான் பரலோக தேவனோடு பேசணும்னு சொன்னா நீங்க செலுத்துற விளக்கிரயம் என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பரலோக தேவ தூதனை நேரடியாய் முகமுகமாய் தரிசிக்கிறார். ஒரு வெண்மையான ஒரு காட்சி. அந்த தூதர்கள் முதல்ல பேசின வார்த்தை என்ன தெரியுமா? மரியாளே, ஏமா அழுகுற? ஏன் அழுகுற? அவ சொல்றான், இயேசுவுக்கு நான் பணிவிடை செய்ய வந்தேன். பிரதான ஆசாரியனுடைய வீட்டில என்னால ஒண்ணும் செய்ய முடியல, ஆலோசனை சங்கத்தினோட என்னால ஒண்ணும் செய்ய முடியல, பிலாத்துனுடைய வீட்டில என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வாரினால் அவரை அடித்தார்களே, அப்பொழுதும் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. சிலுவை சுமந்து கொண்டு வரும் பொழுதும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிலுவையை அறைந்த பின்பும் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னால் இயன்றது இதுதான். இதை கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் அப்பிரயோஜனமான ஒரு பாவியாகி விட்டேனே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று அழும் பொழுது, ஏன் அழுகிறாய்? அவருடைய வாழ்க்கையில சில கரெக்ஷன் அங்க பண்றாங்க பாருங்க. உயிரோடு இருக்கிறவரை
மரித்தோர் இடத்திலேயே தேடுகிற. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில கரெக்ஷன் தேவதூருக்கு பண்ணணும். அப்படின்னா தேவ சமூகத்துல நம்ம நின்னா நம்முடைய வாழ்க்கையில சில தப்பிதங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா சரிப்படுத்தி நிலைப்படுத்தி நம்ம நீதிமானாய் கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய நீதி அழுக்கான கந்தையா இருந்தாலும் என்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு. உங்கள் நீதி அழுக்கான கந்தையா இருந்தாலும் உங்களை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, நீதிமானாய் மாற்றுவதற்கு. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் ஏன் தேடுகிறார்? அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி ஒருவர் நிற்கிறார். அவர் திரும்பி பார்க்கிறார். அவரை பார்த்தா அவர் நினைச்சார் ஏதோ தோட்டக்காரர் போல இருக்கு. ஒரு தோட்டக்காரரை போல முதலாவது காட்சி அளித்தார். ஒரு தோட்டக்காரரை போல. ஆதாம் முதலாம் ஆதாம் ஒரு தோட்டக்காரனாகத்தான் கர்த்தர் நியமித்தார். ஆதாமுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த தோட்டத்தினுடைய மரம், செடி, கொடிகள், அந்த தோட்டம், அதுல நல்ல கனி கொடுக்கிற மரம் இருக்கு, விதவிதமா கனி கொடுக்கிற மரம் இருக்கு. நீங்கள் நானும் இன்னைக்கு பார்க்கிற கனிகளை போல அல்லங்க. அந்த ஒரு கனியை சாப்பிட்டா ஒரு மனிதன் சாகவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை உள்ள கனி இருக்கு, ஜீவ விருட்சம். இன்னொரு கனியை பார்த்தா அந்த கனியை சாப்பிட்டா அவன் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை என்னங்கிற ஒரு தெளிவு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதைத்தான் ஆண்டவர் சொன்ன, இதை நீ இப்போ சாப்பிட வேண்டாம்பா, எல்லாம் உங்களுக்கு தான். இதை உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். ஒவ்வொரு நாளும் ஒரு குச்சி, ஒரு கட்டப்பாறை மாதிரி ஒரு நீட்டு ஒரு குச்சி வச்சிருக்கலாம், ஒரு சின்ன குச்சி வச்சிருக்கலாம். அதை வச்சு என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா கிளறிகளை அது சிலதெல்லாம் வெட்டி முறிச்சு 4 நதி அந்த தோட்டத்திலிருந்து பாயுது. அதை அழகா என்ன செய்யணும்? நீர் பாய்ச்சி அழகா எல்லா செடிகளுக்கும் அந்த கனிகளை எப்பெல்லாம் ஆண்டவர் அங்க உலாவுகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் அந்த கனிகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஸ்தோத்திரம். இது ஆதாம் செய்யணும். அதே தோட்டக்காரராக 2ஆம் ஆதாம் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் நம்மை கொத்தி எடுபொருடுகிறவர். அல்லேலூயா. நம்மை கனி கொடுக்கும்படி செய்கிறவர். அந்த தோட்டக்காரரை போல காட்சி அளித்தார். தோட்டக்காரரை போல இயேசு முதல் பேசின, உயிர்த்தெழுந்து பேசின முதல் வார்த்தை என்னங்க? மரியாதை, ஏம்மா ஆண்டவரே? நீங்க ரொம்ப பெருசா யோசித்தீங்களே, ரொம்ப பெருசா யோசித்தீங்க. அப்புறம் உயிர்த்தெழுந்து பயங்கரமா பேச போறாரு. ரொம்ப சாதாரண பேசுற, ஏம்மா ஆண்டவரே? உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த மகிமை எவ்வளவு வல்லமையானவராயிருந்தாலும் சாதாரணமா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவையோ, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ, அந்த சாதாரண தேவையில ஒரு பெரிய தெய்வம் தன்னை இறக்கி கொடுக்கிறார். குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. மனுஷனை அவர் நினைப்பதற்கு நாம் ஏமாத்துறோம் என்றே வேறு சொல்லுங்கள். நாம் ஒன்றுமே இல்லை, நாம் மண். ஆனால் நம்மை நினைத்தார். இப்ப தேவ தூதர்கள் ஏன் அழுகிறாய்? இயேசுவும் அதே கேள்வி, மகளே நீ ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? அவர் புலம்புகிறார். 3வது ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், மரியாளே. பெயர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை, உங்க பேரை சொல்லி ஆண்டவர் அழைச்சாருன்னா ஒரு வார்த்தை போதுங்க. அவருடைய கண்ணு திறந்துருச்சு. பெயர் சொல்லி அழைச்ச உடனே இப்ப தோட்டக்காரராக அல்ல, ரபுனி என்று சொல்லுகிற ஒரு நல்ல மெய்ப்பராய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த அருமையான காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் காட்சி அளிப்பாராக. புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்க்கிற, அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் கர்த்தர் காட்சி அளிப்பாராக. உங்கள் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்பத்தை பிடுகிறார், அப்பத்தை பிடுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவுடைய சீஷர்களுடைய வீட்டில் அப்பத்தை பிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை போல இருக்கிறது. ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது ஒவ்வொரு அனுபவங்கள் வருகிறது பாருங்க. ஒவ்வொரு அனுபவங்கள் மரியாதை என்று சொல்லும் பொழுது மேய்ப்பராக காட்சி அளிக்கிறார். நீங்க கர்த்தர் நம்ம பெயரை சொல்லி அழைப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் பெயரை சொல்லி அழைப்பாராக. என் பெயரை சொல்லி அழைப்பாராக. அவ்வப்போது நம்முடைய பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். யாருடைய பெயரை கர்த்தர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பெயரை சொல்லி கர்த்தர் அழைப்பாராக. மரியாளே என்ற பெயரை சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறார். அந்த இடம் முழுவதும் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கிறது. தேவ தூதர்களை பார்க்கிறார். சீஷர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறார். சீஷர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலங்க. அழைத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக உயிர்த்தெழும் இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கும் கட்டளை முதலில் அந்த பெண்ணுக்கு தாங்க கொடுக்கப்பட்டது. கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள். பிரதான கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே, அதுதாங்க கிரேட் கமிஷன். ஆனா அந்த முதல் கட்டளை என்பது சீஷர்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக அதை எங்க ஆரம்பிச்சாருன்னா, அந்த சகோதரியை பார்த்து, மரியாளே, நான் உயிர்த்தெழுந்து இந்த நற்செய்தியை யாருக்கு அறிவிக்கும்படி போனா தெரியுமா? யாருக்கு அறிவிக்கும்படி போன? பிரதான அப்போஸ்தலருக்கு. இந்த சபையை இந்த கல்லின் மேலே நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்ல மேற்கொள்ளாது என்று பேதுருவை பார்த்து சொன்னார்கள். அந்த பேதுருவுக்கு, இயேசுவின் மார்களை சாய்ந்திருந்த நேச மகன் என்று கருதப்பட்ட அந்த யோவானுக்கு, எல்லாரும் ஒரு நாள் வீரவசனம் பேசினாங்களே, நாங்க எல்லாரும் மக்காய் மரிக்கவும் ஆயத்தம் என்று வாய்ஜாலம் காட்டின அந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய கட்டளை கொண்டு போகிறார். நீ போய் சொல்லுமா, நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த மெசேஜ் முதல் கொடுத்தது மரியாள். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த மெசேஜ் நான் கொடுக்கிறேன். இந்த மெசேஜில் நான் நம்புறேன், சிலருடைய மரித்த பகுதிகள் எல்லாம் செயலடைய கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரித்த பகுதிகள் செயலடைவதாக, செயலிழந்த பகுதிகள் எல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உயிரூட்டுவதாக. அன்னைக்கு மரியாள் கொடுத்த செய்தி ஒரு பெரும் அசைவை சீஷர்கள் மத்தியிலே கொண்டு வந்தது. உயிர்த்தெழுந்த செய்தி என்னைக்கும் ஒரு நாளும் சோடம் போனதாக சரித்திரமே இல்லை. உயிரோடு எழுந்தவர் இந்த இடத்திலே இருக்கிறார். உயிரோடு எழுந்தவர் இந்த இடத்திலே இருக்கிறார். நம்மத்திலே உலாவுகிறவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு இருக்கிறேன். முதல் கட்டளை அவளுக்கு தான். அவள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சா. அவளுடைய முதல் துவக்கமே எங்க ஊழியம்னா பிரதான அப்போஸ்தலர் மத்தியில தான். அவ எபேசுல மரித்ததாக சரித்திரம் சொல்லுது. அவ சரீரம் எங்க இருக்குன்னு தெரியல. சில நேரங்கள்ல ஆண்டவர் பயன்படுத்துற வரைக்கும் பயன்படுத்துவார். இந்த உலகத்துல பெயர் புகழ் எல்லாம் ரொம்ப வாங்கிடக்கூடாது. மோசேனுடைய சரீரத்தை கூட ஆண்டவர் மறைச்சிட்டார். மோசேனுடைய சரீரத்துக்கு ஒரு கல்லறை மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அவ்வளவுதான். கோயில் கட்டி மெழுகுவத்தி கொளுத்தி வச்சு
ஜெபம் பண்ணி அதை போட்டோ எடுத்து வீட்டுல என்ன பண்ணிப்பாங்க, வந்து மாட்டிப்பாங்க. அன்னைக்கே 2000 வருஷம் அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோடத்துல தேடுதல் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எருசலேம் போனாலும் நம்ம எங்க தேடி போறோம்? அங்கதான் என்ன பண்ணோம், ஒரு கரம் எடுத்துட்டு தேவ தூதன் வந்து நறுக்கன் மண்டையில போட்டு சொல்லிட்டாங்க, இங்க இல்லைங்கிற மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மளை அடிச்சாதான் நமக்கு உணர்வே வரும். ஒரு இடத்துல எல்லாம் குமிய ஆரம்பிச்சோட பார்த்தா இன்னொரு கல்லறை என்ன பண்ணிட்டான், கட்டிட்டாங்க. தெரியுமா, 2 கல்லறை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டத்தார் இங்கதான் இயேசு அடக்கம் பண்ணாங்கன்னு நம்புறாங்க, ஒரு கூட்டத்தார் இங்கதான் இயேசு அடக்கம் பண்ணாங்கன்னு நம்புறாங்க. ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? இதனாலதான் அன்னைக்கே சொல்லிட்டாரு, எப்பா அவர் இங்க இல்லை, அவர் எங்க இருக்கிறாருன்னா உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு எங்கேயோ அல்ல, நம்மத்திலே இருக்கிறார். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுகிறார், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார். மரியாதை அழாதே சொன்ன இயேசு இங்க இருக்கிறார். மரியாதை கனப்படுத்தின இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். மரியாளுக்கு ஊழியத்தை கொடுத்த இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். மரியாளுடைய 7 பிசாசுகளை துரத்தின இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். மரித்தோரில் முதல் பலனானவராய் நம்மத்திலே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஒரு நாள் நீ என்னை போல் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்கிறவர் நம்மத்திலே இருக்கிறார். உங்களை என்னை மறுரூபமாக்கும்படி நம்மத்திலே இருக்கிறார். நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மறுரூபமாக்கப்படுகிற இயேசு நம்மத்திலே இருக்கிறார். இயேசுக்காக என்ன செய்யும்? இயேசுக்காக என்ன செய்யும்? தன்னால் இயன்றதை, தன்னால் இயன்றதை. கிளமண்ட் விக்டோரியா அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தவங்க சர்ச்சைக்கு. என்ன ஒரு 150 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன். அந்த ஹாலில் ஒரு 150 பேர் உட்கார்றது சிஎஸ்ஐ சர்ச்சில். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? 45 மிஷனரிகளை தாங்குறாங்க ஒரு சபை. கேட்டாமா? சும்மா தலையாட்டாது. 45 மிஷனரி நான் பார்த்தேன், அந்த கார்டு எடுத்து பார்த்தேன். 45 மிஷனரிகள். தூய யாக்கோபு ஆலயம் அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஒரு சின்ன சபை 45 மிஷனரிகளை தாங்குது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். எத்தனை மிஷனரிகளை தாங்குறோம்? சில நேரங்களில் எனக்கு சில நபர்களை பார்க்கும்போது கோபம் வருது. டிவியில நிறைய சேனல், கிறிஸ்டின் சேனல் வருது. எல்லாம் முண்டி அடிச்சுட்டு டிவிலே பிரசங்கம் பண்ண விரும்புற நீங்க என்னைக்கு வீதியில வந்து பிரசங்கம் பண்ணுவீங்க? என்னைக்கு வீதியில வந்து பிரசங்கம் பண்ணுவீங்க? அந்த ஃப்ரேம் டைமை கேட்கிறாங்க, ஃப்ரேம் டைமை கேட்கிறாங்க. அதுக்கு பல ஆயிரம் செலவு பண்றாங்க. நீங்க அதெல்லாம் நீங்க செலவு பண்ற தப்பா ரைட்டெல்லாம் நான் சொல்ல வரல, யாரும் குற்றப்படுத்தவர் இல்லை. ஆனா ஒரு குட்டி சபை ஒரு 45 மிஷனரிகளை தாங்க முடியுமானா இன்னைக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இன்னைக்கு இந்தியா முழுவதையும் ரட்சிப்புல வழிநடத்துறதுக்கு ஏதுவா இருக்குமே. எல்லாருடைய நினைப்பு என்ன தெரியுமா? எங்க சபை வளரணும், எங்க சபை பேர் வரணும். இல்லை இல்லை, நம்ம சபை வளரணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம எல்லாம் தேவ ராஜ்யத்தை கட்டும்படி வந்திருக்கிறோம். நம்ம திருச்சபை கட்டும்படி வரவில்லை. நீங்க அந்த உயிர் தெழுந்த இயேசுவை அறிவிக்க நாம் என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாம். எனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? அவள் ஏதோ ஒன்றை செய்யணும்னு சொல்லி அவன் நின்னா. நான் இயேசுக்காக ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணும். தேங்க்யூ. இயேசுவால் எல்லாம் கூடுங்கிறத நீங்களும் நானும் அறிந்து
இன்னும் சொல்லாம இருக்கிறோமே. இயேசுவால் எல்லாம் கூடும். மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடும். பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லக்கூடும். எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாளிலே தேவ தூதர்களை மரியாள் சந்தித்ததை போல, உயிர்த்தெழுந்த நாளிலே மெய்ப்பராக ரபுனி என்று இயேசுவை அழைத்ததை போல, இந்த காலவெளியில் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தின் தரிசனங்கள் இந்த சபைக்கு உண்டாவதாக. இந்த சபைக்கு நல்ல மெய்ப்பராய், பிரதான மெய்ப்பராய் நீரே என்றென்றைக்கும் வீற்றிருப்பீராக. உள்ளுள்ள இடங்களில் இந்த ஆத்துமாக்களை மெய்ப்பீராக. அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுவீராக. உமது கோலும் உமது தடியும் இந்த சபையை தேற்றுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டாண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கப்படி சொல்றீங்க. பிள்ளைகளை விடுதலையாக்க கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.